வணக்கம். முனைவர் கி ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் முனைவர் சி பக்தவச்சல பாரதி அவர்கள் எழுதிய பண்பாட்டு மானிடவியல் என்ற நூலிலிருந்து குடி ஊழிய முறை என்ற தலைப்பின்கள் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்திய ஊரக சமுதாயம் அப்படின்னு பார்க்குறப்போ அது ஜாதி அடிப்படையிலானது. இதில் ஒவ்வொரு ஜாதிக்குன்னு தொழில் இருக்குது, தூய்மை, தீட்டு, இது மாதிரியான கருத்தாக்கத்தினுடைய அடிப்படையில் சமுதாய படிநிலையில் ஒரு குறிப்பிட்ட படியில் வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஜாதியும் ஒரு மரபுநிலை இருந்தாலும் அனைத்து ஜாதிகளும் பார்த்திங்கன்னா தொழில் உறவு கொண்டு கூட்டாக செயல்படுகின்றன அப்படின்னு தெரிவிக்கிறாரு பக்தவச்சல பாரதி. குறிப்பிட்ட ஒவ்வொரு ஜாதியும் ஒரு தொழிலில் தேர்ச்சி பெற்று விளங்குகிறது. எடுத்துக்காட்டாக துணி வெளுக்கிறது, இரும்பு வேலை பார்க்கறது, மர வேலை, தோல் வேலை, மயிர் வெட்டுதல், வேளாண் பணி, புரோகிதம் பார்க்கக்கூடிய பணி, இப்படி பணிகளில் தனிப்பட்ட ஜாதியினர் தேர்ச்சி பெற்று விளங்குவதால் அந்த ஜாதியினர் தங்களுடைய தொழிலை மற்ற ஜாதியினருக்கு ஊழியமாக செய்கிறாங்க. அந்த ஊழியத்தை பெற்ற ஜாதியினர் அவங்களுக்கு கைமாறாக உணவுப் பொருட்கள் கொடுக்குறாங்க, பணம், துணி வகைகள், இன்ன பிற உதவிகளை ஆண்டுதோறும் செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு ஜாதியும் தங்களுக்கு தெரிந்த தொழிலை மற்றவங்களுக்கு ஊழியமாக செய்து கொள்ளக்கூடிய அந்த பரிமாற்ற தொழில் உறவைத்தான் குடி ஊழிய முறை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. குடி ஊழிய முறையில் ஊழியம் செய்வோர் காமின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் பிரஜைகள் அல்லது குடிமக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழியத்தை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்தோரை ஆதரிப்பவர்கள் ஜஜ்மான் எனப்படுவர். இதனுடைய பொருள் எஜமான் அல்லது ஆண்டை அப்படிங்கிறதுனால குடி ஊழிய முறையில் இந்த ஜஜ்மான்னு சொல்கிற எஜமான் தான் முதன்மை இடம் பெற்றுள்ளதால் இந்த முறை ஜஜ்மானிய முறை அப்படின்னு வழங்கப்பெறலாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய சமுதாயத்தில் இந்த வகை தொழிலுறவு முறையை மானிடவியலாளர் முதல்ல வட இந்தியாவில் ஆராய்ந்ததால் அங்கு வழங்கப்பட்ட ஜன்மான், காமின் போன்ற சொற்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு இந்த முறையை ஜஜ்மானிய முறை அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் ஆண்டைனா முதலாளி, அவர் யார், குடிமக்கள் யார் என்பது வேறுபட்டதாக இருக்கும். பெரும்பகுதி நில உடைமை பெற்ற ஜாதி, அதாவது யார் அதிகமாக நிலம் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் ஆண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளக்கூடிய ஒரு மக்களாக இருப்பாங்க. இவங்க அந்த ஊரில் ரொம்ப செல்வாக்கா ஒரு ஆதிக்க ஜாதியாக இருப்பாங்க. நில உடைமை மூலமாக அவங்க பொருளாதாரத்துறையில் ஓங்கியவங்களாக இருக்கிறதோட அந்த பலத்தை பயன்படுத்தி கிராம பஞ்சாயத்து, அரசியல் இதிலையெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் ஆதிக்கம் மிகுந்தவர்களாகவும் இருப்பாங்க. இந்த நிலையில் மற்ற ஜாதியினர் அவங்களுக்கு குடிமக்களாக இருந்து ஊழியம் செய்கிறாங்க. ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஜாதி பணியாளர்களில் வேளாண் பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்கள் முதன்மை ஜாதி பணியாளர்களாக கருதப்படுறாங்க. இதனால் மற்றவர்களுடைய ஊழியம் குறைத்து மதிப்பிடுவது ஆகாது. ஆண்டைக்கு ஒவ்வொரு ஜாதியினரும் முக்கியமானவங்க தான். குடி ஊழிய முறையில் ஆண்டை சாதி பணியாளர் உறவு ஒரு நல்லிணக்க அடிப்படையில் தான் அமையுது. ஆண்டைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஊழியம் செய்பவருக்கு தினம் கூலி தர்றது கிடையாது. பல மாதங்களுக்கு ஒரு முறை படியாக கொடுப்பாங்க. வேளாண் தொழில் செய்யக்கூடிய ஜாதி பணியாளருக்கு தன்னுடைய நிலத்தில் ஒரு சிறு பகுதியை அவங்களுக்கு பயிரிட ஒதுக்குவாங்க. ஜாதி பணியாளர்கள் ஆண்டைகளினுடைய எருதுகளை கொண்டு உழுது அவங்களுடைய மோட்டாரை கொண்டு நீர் பாய்ச்சி அவங்களுக்கு உரிய நிலத்தில் விளைவித்துக் கொள்வர். விதை, உரம் போன்றவற்றையும் சில சமயங்களில் இலவசமாக வழங்கப்படும். சில ஆண்டைகள் இத்தோடு நிற்காமல் பணியாளர்களுக்கு வீடு கட்டிக்கொள்ள இடம் கொடுப்பாங்க. வீடு கட்டுறதுக்கு, பழுது பார்க்கறதுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க. ஆண்டைகள் என்ன பண்ணுவாங்கன்னா தங்கள் ஜாதி பணியாளருக்கு ஒவ்வொரு அறுவடையின் போதும் அந்த களத்தில் ஒரு பகுதியை ஒதுக்குவாங்க. வீட்டில் நடக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகளின் போதும் ஆண்டுக்கு ஒரு முறைப்படியாகவும் பணியாளர்களுக்கு துணிமணிகள் எடுத்து தருவாங்க, பணம் கொடுப்பாங்க, பிற அன்பளிப்புகள்லாம் கொடுத்து உதவுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களுக்கு வேண்டிய பிற உதவிகளையும் அவங்க தயங்காமல் செய்வாங்க. உதாரணமாக அந்த பணியாளர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, பூப்பு நீராட்டு விழா, திருமணம், வளைகாப்பு, இறப்பு, இந்த மாதிரியான சடங்குகளுக்கு தானியம், பணமெல்லாம் கொடுத்து உதவுவாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா ஆண்டைகள் தத்தம் ஜாதி பணியாளர்களுக்கு இயன்ற அளவு உதவிகளை செய்து அவனுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டைகளுடைய தொழில் இப்படி இருக்க ஜாதி பணியாளர்களுடைய ஊழியம் அதுக்கு மேல் அமையுது. ஆண்டை வீட்டுக்கு செய்ய வேண்டிய அவங்களது ஊழியத்தை செய்வதோட ஆண்டை வீட்டினுடைய அனைத்து இன்ப துன்பங்களிலும் அவங்க பங்கு கொள்கிறாங்க. பிள்ளையை பேருந்துக்கு பாதுகாப்பாக கொண்டு போய் விடுறது, ஆண்டை வீட்டார் ஊருக்கு செல்லும்போது திரும்பி வரும்போது சுமைகளை எடுத்துகிட்டு வர்றது, அடுப்புக்கு விறகு வெட்டி கொடுக்கறது, தண்ணி இறைச்சி கொடுக்கறது, கால்நடைகளை பாதுகாக்கிறது, மாட்டு கொட்டகையை சுத்தம் பண்ணுறது, விழா நிகழ்ச்சியின் போது பந்தல் போடுறது, முக்கியமான செய்திகளை மற்ற ஊர்களுக்கு போய் எடுத்து சொல்கிறது,
இந்த மாதிரி எடுபிடி வேலைகள்லாம் செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆண்டை பிற குடும்பங்களோட சண்டை சச்சரவு ஈடுபட்டால் இவங்களும் அவங்க ஆண்டைக்கு ஆதரவாக, அந்த முதலாளிக்கு ஆதரவாக அந்த குடும்பங்களோட சண்டை போட்டு இருப்பாங்க. ஒரு ஆண்டை வந்து தன்னுடைய ஜாதி பணியாளரை பணியில் அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா உடனே வேற ஆளை நியமிக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு இந்த முதலாளி பிடிக்கலன்னு இவங்களும் விலகிட முடியாது. அவங்களுக்குன்னு பொதுவாக சில பேர் இருப்பாங்க, அவங்களோட பேசி தான் எல்லா முடிவையும் எடுக்க முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு ஊரை சேர்ந்த வண்ணான், அவன் ஊழியம் செய்யக்கூடிய உரிமை பெற்ற ஆண்டை குடும்பங்கள் இன்றும் அவனுக்கு மட்டுமே உரியது. அதே ஊரில் உள்ள வேறு வண்ணார குடும்பங்கள் அந்த குடும்பங்களுக்கு ஊழியம் செய்து பொருளேட்ட முடியாது. ஆக ஒவ்வொரு ஜாதி பணியாளரும் அவங்க செய்யக்கூடிய ஊழிய உரிமையை சொத்து மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு ஜாதி பணியாளன் தன் சொந்த காரணங்களால் வேறு ஊருக்கு குடிபெயரும் போது அவன் உரிமம் பெற்ற ஊழியத்தை அதே ஜாதியை சார்ந்த வேறு ஒருவனுக்கு விற்க அவனுக்கு உரிமை உண்டு அப்படின்னு வட இந்தியாவில் ஆய்வு செய்த ஆஸ்கார் உலூவி அப்படிங்கிறவர் கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குடி ஊழிய முறை அப்படிங்கிறது இன்றைக்கி நவீனமயமாக்கம், நகரமயமாக்கம், தொழில்மயமாக்கம், இடப்பெயர்வு, கல்வி வளர்ச்சியால் ஒரு ஏற்பட்ட மாற்றத்தாலேயும் மாறி வரும் சமுதாய முறையினாலேயும் பண பொருளாதாரமும் பெருகி வருவதனால பல பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வலுவான நிலையில் இன்றைக்கி இல்லை. இது வேகமான மாற்றத்திற்கு இலக்காக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரை மூலமாக பக்தவச்சல பாரதி அவங்க தெரிவிச்சிருக்கிறாரு. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள், விளக்கங்கள் தேவை அப்படின்னா நீங்கள் பதிவிடலாம். நன்றி.